ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, நாம் கிவ் அவேக்கு வந்து ஜூன் 25 ஒரு 8 பேரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா, அவங்க 8 பேரையும் நான் செலக்ட் பண்ணி நேற்று வீடியோ போட்டிருந்தேன். ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். மேலே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், இல்லைன்னா எண்டு ஸ்க்ரீன் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த 8 பேர் யார் யார் அப்படிங்கிறது. நான் மெயினாக வந்து இதிலேருந்து கண்டிப்பாக 4 பேரை வந்து சூஸ் பண்ணுவேங்க. அதாவது நம்ம வந்து ரேண்டமாக 4 பேர் செலக்ட் பண்ணுறோம். 4 பேரை வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்டில் இந்த மாதிரி பர்பிள் ஹார்ட் வச்சு காமிக்கும் எனக்கு. இவங்கெல்லாம் உனக்கு வந்து நிறையா கமெண்ட் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு டாப் கமெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து யூடியூபே எனக்கு எடுத்து காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்களையும் நான் சூஸ் பண்ணி இதில் 4 பேர் கொடுத்துட்டு தான் வரேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கிவ் அவேல என்கிட்டேருந்து வாங்கணும், என்கிட்டேருந்து கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த டாப் லிஸ்ட்டில் வரலாம். இது நான் செலக்ட் பண்ணுறது கிடையாது, யூடியூபே செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ வந்து அது எந்த கோல்மாலும் கிடையாது. ஸோ அதிலேருந்து தான் நான் வந்து பொதுவாக ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த 16 பேரும் இந்த மாதிரி பர்பிள் ஹார்ட் வாங்கினவங்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். அது என்னையை மோட்டிவேட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு சின்ன ரிட்டன் கிஃப்ட் தான் இது உங்களுக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப பெருசாலாம் நினச்சிடாதீங்க. நான் இந்த தடவை என்ன செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் இதுதான் வந்து 2 தடவையாக நான் கிவ் அவே கொடுத்துட்டு வரேன். இதோடு சேர்ந்து ஒரு சின்ன வெள்ளிக்காயினும் கொடுத்துட்டு வருவேன் நான். ஸோ இது போக இந்த தடவை ஒரு வேல்மாறல் புக்கும் வந்து சேர்த்து பேக் பண்ணி அனுப்பியிருக்கேன் எல்லாருக்குமே. ஸோ கொரியர் வந்து இப்போ எப்படி பேக் பண்ணுறேன், எப்படி கொரியர் அனுப்புகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன திங்ஸ் வந்து வச்சுருக்கேன், இதை எப்படி உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ இந்த பேக் வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சா நீங்களும் தனியாக என்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இல்லைன்னா நான் மீஷோ லிங்க்கு தரேன், ஃப்ளிப்கார்ட் லிங்க் தரேன். இந்த பொருள்லாம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. ஸோ நீங்கள் அது கூட வாங்கி உங்கள் பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நான் ஒரு 8 பேருக்கு வந்து இது வரைக்கும் அனுப்பியிருக்கேன். இப்போ நேற்று வீடியோ பார்த்து கூட ஒரு 3 சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இன்றைக்கி அனுப்பியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நானும் அனுப்புகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். பட்டு மீஷோவில், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயும் கிடைக்கிது. நான் அந்த லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து மிந்த்ராவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சில்வர் காயின் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து இப்போ திரும்ப வேறு ஒரு ஐடி, ஹஸ்பண்டோட ஐடியிலேருந்து போட்டோம். ஸோ அதுக்கும் வந்து எனக்கு 300 ருபீஸ் ஆஃப் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 3 டேஸ்க்கெலாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் ஆஃப் இருந்தது. ஸோ ஒரு 1500 மதிப்புள்ள ஒரு காயினை வந்து ஒரு 400 தள்ளுபடி போக 1100 ருபீஸுங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. இந்த காயின் வந்து டனிஷ்கில் வந்து இப்போதைக்கு வெள்ளி வந்து ரீசேலுக்கு இல்லை அவங்கக்கிட்ட, அவ்வளோதான். அதாவது கோல்டு எஸ்டிமேஷனுக்கு தான் அவங்கக்கிட்ட ஆள் இருக்குது. ஓல்டு சில்வருக்கு எஸ்டிமேஷனுக்கு ஆள் இல்லை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த சில்வர் காயினை நீங்கள் போய் ஜிஆர்டிலேயோ இல்லை வேறு ரெப்யூட்டட் ஷாப்லேயோ நீங்கள் கேட்குறப்ப அவங்க வந்து கிராமுக்கு 3 to 5 ருபீஸ் வந்து குறைச்சிட்டு வாங்கிக்கிடுவாங்க. அவங்க கடை காயின்னா ஸ்ரீகுமரனில் 1 ருபி கம்மி பண்ணிட்டு எடுப்பாங்க. அதரோட அடுத்த கடையோட காயின் அப்படின்னா 5 to 7 ருபீஸ் வரையும் கம்மி பண்ணிவிட்டு எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் தாங்க. 2 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் 100 ருபீஸ் கிராமுக்கு வாங்கியிருந்தேன். இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா அதே காயினை வந்து ஒரு 129 ருபீஸ்க்கு நம்ம வாங்க வேண்டியது இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு கிராமுக்கே 29 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 10 கிராமுக்கு அப்படின்னா 290 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து இதை ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வெள்ளி விலை இதே 130 ரூபாவில் இருக்காது. கண்டிப்பாக அன்னைக்கு வந்து 150க்கு மேலே இல்லை 200 கூட ரீச் ஆகலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. டபுளாக கூட மாறும். இந்த காயின் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தது வந்து துளசி காயின். இது வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரமா சம்திங் போட்டிருந்ததுங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த பின்னாடி போட்டிருக்க அந்த கோலம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அந்த டிசைன் வந்து. ஸோ எனக்கு வாங்கின காயினும் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த காயினும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த பேக்கேஜை நீங்கள் பிரிக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா காயின் வந்து கருக்கவே கருக்காதுங்க. இல்லை இப்போ ஏதாவது ஒரு பூஜைக்கு அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் திரும்ப வந்து
ஒரு ஜிப்லாக் கவர் போட்டு நல்லா டைட்டாக மூடி அதை வந்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு. இல்லைன்னா அந்த பிங்க் கலர் பேப்பர் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பிங்க் கலர் பேப்பரில் மடித்து ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. வெள்ளி கருக்கவே கருக்காதுங்க. இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மிந்த்ரா ஆப்பில் இந்த இதை வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் சிஸ்டர், எப்படி ட்ராக் பண்ண அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த மிந்த்ரா ஆப்பை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே அந்த ப்ரொஃபைல் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டில் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நேம் காமிக்கும். கீழே வந்து ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர்ஸில் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி காயின் வந்துருச்சு. ரிட்டன் வந்து நாளைக்கு வரையும் கூட ரிட்டனுக்கு ஆப்ஷன் இருக்குது எனக்கு. பட் நான் ரிட்டன்லாம் போடலங்க. இது ஃபஸ்ட்டு வந்த காயினு. இப்போ வந்த காயின் இல்லை, துளசி காயின் வாங்கியிருந்தேன்ல அதுக்குரியது. ஸோ இந்த இடத்துல ட்ராக்குன்னு காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ எனக்கு ரிட்டன் இருக்குல்லங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணணுமா அந்த மாதிரிலாம் கேட்கும். அதே மாதிரி ட்ராக்குங்கிற ஐடியும் அங்கே தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ட்ராக்கிங் வந்து எங்கே இருக்குது, பேக்கேஜில் இருக்கா, டெலிவரிக்கு இருக்கா, ரெடியாக இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ கிவ்அவே வின்னர்ஸ்க்கு நம்ம எப்படி பேக் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த பொடி என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஜவ்வாது, வசம்பு பொடி, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், இது 3 கலந்து வச்சுருப்பேங்க. பூஜை ரூமில் இதை லைட்டாக தூவி விட்டால் போதும், செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து குன்றின் மணி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரெட் கலரில் உள்ளது. இது வந்து பக்கத்தில் நாட்டு மருந்து கடைகளில் கூட உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து லக்ஷ்மிக்கு உகந்த பொருட்கள். ஆனால் இது வந்து குழந்தைங்க வாயிலெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. இது வந்து ஒரு பாய்சன்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு. அது மாதிரி இது தாமரை விதை உங்களுக்கு. இந்த தாமரை விதை வாங்கி நம்ம அப்படியே தரையில் நல்லா உரசிட்டு ஒரு இதில் பெரிய டப்பில் வந்து தண்ணியில் வந்து நம்ம போட்டால் கூட முளைக்கும்னு சொல்கிறாங்க. பட் அது எனக்கு தெரியலைங்க. இது வந்து தாமரை விதை. இதில் மாலை கோர்த்து கூட மகாலட்சுமிக்கெலாம் படம் போடுவாங்க. இது வந்து சோழின்னு சொல்லுவாங்க. இது ஏதோ எனக்கு கரெக்டான பேர் தெரியல. ஆனால் அந்த சோழி கொஞ்சம் பெரிய பெரிய இதாக இருக்கும் உங்களுக்கு. கலர் வந்து இதிலே நிறைய கலர்ஸ்லாம் இருக்குங்க. ப்யூர் ஒயிட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும். இந்த சோழி வந்து மகாலட்சுமிக்கு உகந்த பொருள். அதுக்கப்புறம் இந்த கோமதி சக்கரம் உங்களுக்கு. இந்த கோமதி சக்கரம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வாங்கினப்போ வந்து பெர் பீஸ் வந்து 20 அந்த மாதிரி இருந்ததுங்க. இப்போ சின்னதே 30 ருபீஸ் சொல்லிட்டாங்க கடையில். ஸோ ஒரு 3 கோமதி சக்கரம் எடுத்து வச்சேன் அப்படின்னாலே எனக்கு 90 ருபீஸ் கிட்ட வந்துடுது உங்களுக்கு. இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டேங்க. இந்த கோமதி சக்கரம் ரொம்ப மோசமாக வந்திருந்ததுங்க. போன தடவை ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு மீஷோலையோ ஃப்ளிப்கார்ட்லையோ ஞாபகம் இல்லைங்க. ரொம்ப மோசமாக இருந்தது அந்த பின்னாடி ஃபுல்லாகவே. ஸோ அதனால் இந்த தடவை கடையில் போய் பார்த்து நேரில் எவ்வளோ காஸ்ட்டுனாலும் பரவாயில்ல, நம்ம கொடுக்குறது குவாலிட்டியாக, அதாவது நம்ம பூஜை பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு சாமிக்கு நான் எப்படி என் பூஜை அறையில் நான் வச்சு பிளங்குவேனோ அந்த மாதிரி தான் பார்த்து நான் கடையில் போய் இதை பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த கோமதி சக்கரமும் நாட்டு மருந்து கடைகளில், இந்த பூஜை சாமான் விற்கிற கடைகள்லாம் கிடைக்கிது. பட்டு அந்த சைஸ் வாரியாங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 50 ருபீஸ், 60 ருபீஸு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, நான் ஆர்டர் பண்ணது எனக்கு சரியில்லைங்க. பட் ஒரு சில இதெல்லாம் வந்து நல்லா இருக்குதுன்னு ரிவ்யூ பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ மீஷோலனாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எதுனாலும் ஒரு தடவை ரிவ்யூ எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போடுங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த சோழி தாங்க சொன்னேன். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஒரு சில இது சின்னதாக இருக்குது, ஒரு இது பெருசாக இருக்குது. நான் வந்து பேக்கேஜை தான் வாங்கினேன். ஸோ இந்த காயின் வந்து குபேர காயின்ங்க. இது வந்து ஒரு 108 செட்டாக இருக்கும் உங்களுக்கு. 108 காயினே வந்து 1200 ருபீஸ் அந்த மாதிரி விழும் உங்களுக்கு. ஸோ இந்த குபேர காயின் தான் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து கிவ்அவே இல்லாமல் வாங்குவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு அந்த காயின் ஒன்று கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது சுட்டி பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மனுக்கு வந்து இதில் குட்டியாக வளையல் மாலை செஞ்சு நம்ம வீட்டில் உள்ள சின்ன சின்ன அம்மனுக்கு வந்து போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலர் பேங்கிள்ஸ் வந்து குட்டியாக இருக்கிறது வாங்கி நீங்கள் பூஜை ரூமில் கூட வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி வாசனை உள்ள பொருட்களும் நம்ம அந்த இதில் போட்டு வைக்கணுங்க. அந்த கிராம்பில் பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து மொட்டோடு இருக்கணுங்க. ஸோ நீங்கள் வாங்குறதுல வந்து மேலே அந்த மொட்டோடு இருக்கிற மாதிரி உள்ளதாக பார்த்து வாங்குங்க. நான் வாங்கினதில் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே அந்த மொட்டே இல்லாமல் உதிர்ந்துருது உங்களுக்கு. அந்த மொட்டு தான் நமக்கு வாசமே உங்களுக்கு. அப்புறம் இந்த குன்றின் மணி. ஸோ இது வந்து ஒரு செட்டுங்க. இதுதான் ஒரு செட்டு. ஒரு ஆளுக்கு வந்து பேக் பண்ணுறப்ப இதை தான் வச்சு உள்ளே பேக் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த நான் என்னெல்லாம் பேக் பண்ணுறேனோ அது எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் நான் உங்களுக்கு. நம்ம இப்போ கிவ்அவேக்கு வந்து வெள்ளி காயின் வாங்கியிருக்கோம். ஸோ வெள்ளி காயின் இல்லாமல்
நீங்கள் யாராவது என்கிட்ட ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா அந்த செம்பு காயின் இருக்குல்ல, அந்த செம்பு காயின் தான் ஒன்று உள்ளே வச்சு நான் பேக் பண்ணி அனுப்புவேன். ஸோ அந்த பேக்கேஜிங் வந்து இன்சைட் சென்னை அப்படின்னா 120 + 30 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தேங்க. பட் இன்றைக்கி போனால் கொரியர் சார்ஜெலாம் கூடிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்சைட் சென்னை வந்து 40 ருபீஸ், அவுட் சைடு சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளேனா 15 சொல்லிட்டாங்க. அதுவும் அவுட் சைட் ஸ்டேட்டு அப்படின்னா சாரிங்க, அவுட் சைடு சென்னை அப்படின்னா 50, அவுட் சைட் ஸ்டேட்டு கர்நாடகா அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா 70 ருபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பேக் பண்ணும் போதில் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாசனை பொடி, சோழி, அதுக்கப்புறம் கோமதி சக்கரம், அப்புறம் அந்த சுட்டி பேங்கிள், அதுக்கப்புறம் அந்த தாமரை விதை, அப்புறம் அந்த குன்றின் மணி, இது தாங்க போட்டிருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே போட்டு அந்த இதை வந்து பேக் பண்ணியாச்சு. இது போக ஒரு சில்வர் காயின் வந்து வச்சு பேக் பண்ணுவேன் நான். ஸோ இப்போ நான் பேக் பண்ணது பார்த்திங்கன்னா, நேற்று ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 சிஸ்டர் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இதை பேக் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து நான் 3 போட்டிருக்கேன். கோமதி சக்கரம் 3, அந்த சோவி வந்து 3, அதுக்கப்புறம் அந்த தாமரை விதை வந்து 5, கொஞ்சம் குன்றின் மணிலாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு கோமதி சக்கரம், ஒரு சோழி, அதுக்கப்புறம் அந்த தாமரை விதை ஒரு 2, கொஞ்சோண்டு குன்றின் மணி, இது எல்லாமே வந்து அந்த சில்வர் காயின், இது எல்லாமே வந்து நீங்கள் ஜுவல் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதோட 2 கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போடுறப்ப நல்லா வாசமாக இருக்கும். உங்கள் நகைப்பெட்டியை வந்து எப்போ ஓப்பன் பண்ணிங்கனாலும் ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்குங்க உங்களுக்கு. ஆனால் அது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் அது வேறு பொருளாக வந்து மாற்றிக்கோங்க. அந்த வாசனை போயிடுச்சு அப்படின்னா வேறு பொருளாக மாற்றிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குபேர படின்னு சொல்லுவாங்க, குபேர குஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படி வந்து சின்னது வந்து நான் வளசரவாக்கத்தில் உள்ள சில்வர் ஸ்டோரில் தான் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேங்க. இது வந்து வெண்கலமும் இருக்கும், வெண்கலத்துலலாம் பெருசாகவே கிடைக்கும். நான் வந்து இருக்கிறதுல சின்ன படி தான் என்னோடய பூஜை ரூமுக்கு தேவையானது மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்தேன். இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பொருட்கள் தான் இதில் நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு. குபேர படி எப்படி ஃபில் பண்ணணும், குபேர பானையும் வச்சுருக்கேங்க நான். ஸோ அதுவும் எப்படி நான் நிரப்பி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அது வேணும் அப்படின்னா நான் மேலே லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன் நான். மை பூஜா ரூம் பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ இதில் இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கொஞ்சோண்டி அரிசி, மஞ்சள் குங்குமம் போட்டு கொஞ்சம் அரிசி போட்டு இந்த பொருட்கள்லாம் கொஞ்சமாக ஒரு கை அரிசி, அப்புறம் இந்த பொருட்கள் நமக்கு 2 சோழி, 2 கோமதி சக்கரம், நீங்கள் ஒன்று கூட போட்டுக்கோங்க. போட்டு அந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காயின் வந்து நான் வெள்ளி காயின் கொடுத்தேன்ல, அந்த வெள்ளி காயின் வந்து நீங்கள் மேலே வச்சு இதில் யூஸ் பண்ணுறதுனால பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு 5 ரூபாய் நாணயம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் குபேர காயின் வந்து ஒன்று மேலே வச்சுருந்தேன். அது போக 11 5 ரூபாய் காயின் எடுத்து அதை சுற்றி வச்சுருப்பேன், அந்த பிளேட்டை சுற்றி. உங்களுக்கு கீழே இருக்கிறதும் அது சின்னதாக வெள்ளி பிளேட்டு தாங்க. ஸோ இந்த குபேர காயினை வந்து நான் வந்து மேலே வச்சுருப்பேன் உங்களுக்கு இதில். ஸோ இப்போ நான் வந்து கிவ் அவேக்கு கொடுக்குறவங்களுக்கு வெள்ளி காயின் கொடுத்தனால இந்த காயின் வைக்கலை. பட் என்கிட்ட வந்து இந்த பொருள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இந்த பேக் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்களா, அவங்களுக்கு அந்த குபேர காயின் இருக்கும். ஸோ இந்த அரிசியை மாத்திரப்ப இதில் உள்ள அந்த சோழி, அந்த கோமதி சக்கரம் அதெல்லாமே எடுத்து வச்சுருவேங்க. அந்த குன்றின் மணி, ஏலக்காய், கிராம்பு அப்படிங்கிறது வந்து அதையும் பிறக்கி எடுத்துருவேன் நான். அந்த குன்றின் மணி வந்து நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டேன், செடிக்குள்ளே போட்டுருவேன். அந்த அரிசியை வந்து காக்காய்க்கு அந்த மாதிரி குருவிக்கு தூவி விட்டுருவேங்க. இந்த குட்டி கிண்ணம் வந்து இந்த தடவை மகாலட்சுமிக்கு வந்து நம்ம பூஜைக்கு வைக்கிறப்ப மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் இந்த நான் இப்போ காமிச்சேன்ல, இது எல்லாமே இந்த குட்டி கிண்ணத்தில் ஃபில் பண்ணி வைக்கணும்னு ஆசையாக இருந்ததுங்க. அதனால தான் இந்த குட்டி கிண்ணத்தை வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருந்தது, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து பிராஸ் தான். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஜெர்மன் சில்வர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஏன் ஜெர்மன் சில்வர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜெர்மன் சில்வருங்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு அலாய் தாங்க, ஒரு மெட்டல் தான் அது. பட் நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வரு, பொதுவாக சாமி சிலையே அந்த பஞ்சலோக சிலைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அது வந்து ஃபுல்லாகவே கோல்டு, சில்வரு, அதுக்கப்புறம் காப்பர், செம்பு, அப்புறம் அதில் வந்து இன்னும் 2 பொருள் கலக்கிறாங்க. அதுதான் பஞ்சலோகம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு மெயினாக. அதாவது நம்ம வெண்கலம், பித்தளை அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இது எல்லாமே வந்து அந்த செம்போட ஒரு சில ஐட்டங்கள் கலக்கும் போதில் வெண்கலம், பித்தளை அப்படிங்கிறது கொஞ்சம் கலர் வேரியண்ட்டாக மாறுங்க.
ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சயின்ஸ் வாரியாக பார்த்தீங்கனாலும் இது எல்லாமே குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதாவது நமக்கு வந்து ஒரு பவரை வந்து இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது இதுக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்ம சாமிக்கு உகந்த பொருட்கள் பிரசாதம் வைக்கிறனா கூட நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சாமிக்குன்னு ஒரு சின்னதாக வெள்ளியில் பவுல் வாங்குங்க. இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரு வெண்கலத்தில் இல்லை ஒரு பித்தளையில் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அதுவும் இல்லை அப்படின்னா இலை நமக்கு நல்லா தெரியும், வாழை இலைலாம் வைக்கலாம் நீங்கள். இல்லை ஒரு மரத்தால் செஞ்ச சின்ன பவுல் கிடச்சிருக்குன்னா அதை வச்சுக்கோங்க. இல்லை மண்ணால் செஞ்ச அந்த சின்ன தட்டு மாதிரி அது மாதிரி இருக்குன்னா அதை வச்சு அதில் ஒரு இலை வச்சு படைச்சிருங்க நீங்கள். ஸோ நீங்கள் இது வந்து எனக்கு எங்கள் அம்மா சொன்னது, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. சரி, உங்களுக்கும் அது ஓகேன்னு பட்டால் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே போகலாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆடி 2வது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து ரொம்ப அமோகமான நாளாங்க. இன்றைக்கி வந்து தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கெலாம் உகந்த நாள்னு சொல்லி ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எல்லாேருக்கும் இந்த வெள்ளி காயினை வந்து கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. எல்லாேருக்கும் கொரியர் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் வந்து பார்சல் கேட்டிருந்தாங்க. அங்கே போய் பார்க்குறப்ப தான் டேரிஃப் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லி போட்டிருந்தாங்கங்க. ஸோ கொரியர் சார்ஜ் தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. எப்போயுமே வந்து லோக்கல்லனா 30 ருபீஸ் வரும். அவுட் சைடு சென்னை அப்படின்னா 50, அவுட் சைட் ஸ்டேட்னா 60 அந்த மாதிரி வரும். இப்போ எல்லாமே 10 ருபீஸ் கூட்டிட்டாங்க போல். ஸோ இதே மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து விஜயா ஸ்டோர் மயிலாப்பூரில் அங்கே கடைக்கு போயிருந்தப்போ நான் பார்த்தேங்க. ஸோ இதில் வந்து 11 சோவி வச்சுருந்தாங்க, 11 கோமதி சக்கரம், 11 தாமரை தண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு குன்றின் மணி, அப்புறம் அந்த சுட்டி வளையல் கொஞ்சம், அது போக அந்த நீளமாக மோத்தி சங்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சங்கு இருந்தது. நார்மல் சங்கு ஒன்று குட்டியாக ரொம்ப பால் சங்கு மாதிரி இருந்தது. இன்னொரு சங்கும் வச்சுருந்தாங்க. ஸோ இது போக காயத்ரி எந்திரம்னு சொல்லி அந்த காப்பர் தகடில் வச்ச மாதிரிக்கு ஒரு இது லேமினேஷன் போட்டிருந்தது ஒன்று, அப்புறம் மகாலட்சுமி படம் ஒன்று, அப்புறம் பூஜை அந்த மகாலட்சுமி பூஜை செய்கிறதுக்கான ஒரு புக்கு. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன ஃபைபர் பிளேட்டில் போட்டு பேக் பண்ணியிருந்தாங்கங்க. 1100 ருபீஸ் தாங்க இது. ஸோ உங்களில் யாருக்காவது இது தேவைப்படும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விஜயா ஸ்டோர் போகிறப்ப செக் பண்ணி பாருங்க. பட் இந்த பொருள் எல்லாமே வந்து மீஷோவில் கிடைக்குதுங்க. பட்டு மீஷோவில் வாங்குறப்ப கொஞ்சம் குவாலிட்டி மட்டும் நல்லா இருக்கா ரிவ்யூ பார்த்து வாங்குங்க. அங்கே பார்த்த ரேட்டுக்கு பாதி ரேட்லேயே வந்து மீஷோவில் நம்ம வாங்கிடலாங்க இந்த பொருட்கள் எல்லாமே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறையா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக எங்ககிட்ட வந்து நிறைய கிவ் அவே அடுத்தடுத்து வாங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடட்டுங்க. நம்ம கிவ் அவே கிஃப்ட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ் அவே வின்னர்ஸ்க்கு இந்த கொரியர் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எப்படி நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.